அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2025 கேட்கப்பட்ட கேள்வி. இது இந்த கேள்வியை நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். அதில் நான் சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு கரெக்ட் ஆன்சராக இன்கரெக்ட் ஆன்சராக தான் படிக்கணும். ஏன்னா அப்போ தான் இங்கே கொடுத்துருக்கிறது நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். இது நம்ம தப்பான ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும், கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எதுக்கு அப்படின்னா, நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். ஓகேங்களா? கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் எந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்ட்டு. இது ஸ்டாட்யூட்டரி கார்ப்பரேஷனா, இது ஒரு சட்டப்பூர்வ கழகமா, தன்னாட்சி நிறுவனமா, இது பொது நிறுவனமா, இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் நிறைய இன்ஸ்டியூட்ஸில் 1 and 2 and 3 சொல்கிறாங்க. பட் நம்ம கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1 and 3 தான், ஒன்லி பி தான். ஓகேவா? காரணம் என்ன அப்படின்னா, இது பாருங்கள், நல்லா கவனிங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்யூட்டரி பாடி. ஸ்டாட்யூட்டரி பாடினா என்ன, கான்ஸ்டியூஷனல் பாடினா என்ன, சட்டப்பூர்வ நிறுவனம்னா என்ன, கான்ஸ்டியூஷனல் பாடினா என்னங்கிறத நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கொஷினோட இது பார்த்துடலாம். எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1963 அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன். ஓகேங்களா? ஸோ எதுக்காக அப்படின்னா, ப்ரொமோட் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபார்மர் கோஆப்ரேட்டிவ்ஸ் ஃபார் இன்க்ரீசிங் ப்ரொடக்ஷன் போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ். இட் இஸ் எ பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதில் நல்லா லிசன் பண்ணிங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக பாடியில் 2 இருக்குது. ஒன்று கான்ஸ்டியூஷனல் பாடி, ஓகேவா? இரண்டாவது ஸ்டாட்யூட்டரி பாடி. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் எது ஸ்டாட்யூட்டரி பாடி, எது கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். இது தெரிஞ்சாதான் உங்களுக்கு அதை பார்க்கும்போது எது ஸ்டாட்யூட்டரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எது கான்ஸ்டியூஷனலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போது எலெக்ஷன் கமிஷன் எடுத்துக்கலாம். இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எலெக்ஷன்ஸை நடத்துகிறாங்க. ஸோ எலெக்ஷன்ஸில் எதனா மால் ப்ராக்டிஸ், அதாவது எதனா தவறு நடந்திருந்தால் அவங்கள பனிஷ் பண்ணுறாங்க. அவங்க இத்தனை வருடங்களுக்கு எலெக்ஷனில் கலந்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அது இல்லாமல் மோட் ஆஃப் கண்டக்ட் அதெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் யாருக்கு, அந்த பாடிக்கு யார் பவர் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் செய்யறதுக்கு அந்த பவரை எலெக்ஷன் கமிஷனுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சொல்கிறாங்க, ஆர்டிக்கலில் சொல்லப்பட்டிருக்கு, கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? எலெக்ஷன் கமிஷன்னா என்ன, எலெக்ஷன் கமிஷனோட ரோல் என்ன அப்படிங்கிறது, எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுறாங்க, அதில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் எத்தனை பேர் இருக்கணும், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்னா யார், அவங்களோட ரிமூவல் ப்ரொசீஜர் என்ன, எல்லாமே எங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லப்பட்டிருக்கு. அவங்க எலெக்ஷன் கமிஷன் கான்ஸ்டியூஷன்ல இருந்தே பவர் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால என்ன அப்படின்னா, இதுக்கு பேர் கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கமிஷன் இருக்குது. இப்போ யூபிஎஸ்சி இருக்குது, டிஎன்பிஎஸ்சி இருக்குது, இந்த கமிஷன்லாம் இருக்கு இல்லையா? இந்த கமிஷனுக்கெல்லாம் மெரிட்டில், அதாவது இந்த மாதிரி மெரிட்டில் எடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, மெரிட்டில் எடுக்கணும், எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பவர் யார் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யார் கொடுக்குறது அப்படின்னா ஆர்டிகல்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ஆர்டிகல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஸோ கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஆர்டிகல்ஸ்லேயே சொல்லப்பட்டிருக்கிறதுனால அந்த பாடிக்கு பேர் என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் பாடி. ஓகேவா? ஸ்டாட்யூட்டரி பாடி அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் இருக்காது, ஆனால் பார்லிமெண்ட் ஒரு சட்டத்தின் மூலமாக அந்த பாடியை கொண்டு வந்திருப்பாங்க. இப்போது நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பி. இப்போ ரிசர்வ் பேங்க்னு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷனில் இல்லை. ஓகேங்களா? ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இந்த ஆக்ட் மூலமாக ரிசர்வ் பேங்கை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? இந்த ஆக்ட் தான்
இந்த ரிசர்வ் பேங்க்குக்கு பவர் கொடுக்குது. இப்போ ரிசர்வ் பேங்க்ல பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் சொல்றாங்க இல்லையா, எம்பிசி மானிட்டரி பாலிசி கமிட்டி ரெப்போ ரேட் இவ்வளோ தான் வைக்கணும் நீங்கள், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, இந்த வட்டி விகிதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து ஆர்பிஐ சொல்றது நேஷனலைஸ்டு பேங்க் எல்லாமே கேட்டே ஆகணும். சரிங்களா. அப்போ அந்த ஆர்பிஐ சப்போஸ் கேட்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபைன் போடுவாங்க, பெனால்ட்டி இந்த மாதிரி போடுவாங்க இல்லையா. இந்த பவர்லாம் ஆர்பிஐக்கு யார் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ ஆக்ட் 1935. ஓகேவா. ஒரு சட்டத்தின் மூலமா ஒரு பாடியை கொண்டு வரது ஸ்டாட்யூட்டரி பாடி. ஆர்டிகல்ஸ்ல இருக்காது. ரிசர்வ் இதுக்கு பேர் தான் ஆர்பிஐ ஸ்டாட்யூட்டரி பாடி. ஓகேங்களா. ஸோ கிளியரா புரிஞ்சுக்கோங்க. கான்ஸ்டியூஷன் பாடினா என்னன்னா கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லப்பட்டிருக்கும் அதோட பவர்ஸ் என்ன, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்காங்களா அப்படிங்கிறத அதுவே சொல்லும், கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லும். அவங்களோட ரிமூவல் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கும். இப்போ பஞ்சாயத்து முனிசிபாலிட்டியில் கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஸ்டாட்யூட்டரி பாடிங்கிறது கான்ஸ்டியூஷனில் கிடையாது. ஓகேங்களா. கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல்ஸில் ரிசர்வ் பேங்கை பற்றி எந்த ஆர்டிகல்ஸ்லுமே சொல்லப்பட்டிருக்காது. ஓகேங்களா. ஆனால் பார்லிமெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சட்டத்தை கொண்டு வரும். அந்த சட்டம் வந்து ஆர்பிஐ ஆக்ட் 1935 ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஆர்பிஐக்கு பவர்ஸை கொடுக்குது. ஸோ அதனால தான் ஆர்பிஐ வந்து ஸ்டாட்யூட்டரி பாடி அப்படின்னு அதுதான் வந்து சட்டப்பூர்வ நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தவிர சட்டப்பூர்வ கழகம் அப்படின்னு சொல்றது என்னன்னா ஒரு சட்டத்தின் மூலமா அதுக்கு பவர் கொடுக்கறது ஸ்டாட்யூட்டரி பாடி. அப்போ இது வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து ஸ்டாட்யூட்டரி பாடி தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது அட்டானமஸ் தன்னிச்சையா செயல்படுமா அப்படின்னா தன்னிச்சையெல்லாம் செயல்படாது இது. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன். ஆமா, இது ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் தான். ஏன்னா கோஆபரேட்டிவ் பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ்ஸே எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா அங்க இருக்கிற வந்து இப்போ பால் சொசைட்டி இருக்கு அப்படின்னா என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற பால் ஊத்துறவங்க எல்லாருமே அந்த கோஆபரேட்டிவ்ல மெம்பரா இருப்பாங்க. அவங்களே வந்து லோன் கொடுத்துக்குவாங்க அவங்களே. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர். இது தவறு. அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஆக்சுவலாக எந்த மினிஸ்ட்ரிக்கு வருதா, மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் கீழே வருது. ஓகேங்களா. ஸோ அப்போ 4 தப்பு, 1 and 3 அட்டானமஸ் ஸ்டாட்யூட்டரி பாடி பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். இதுதான் ஆன்சர். 1 and 3 தான் கரெக்ட் ஆன்சர். சில இன்ஸ்டிடியூஷன்ல 2 and 3 சொல்லியிருக்காங்க. பட் இது அட்டானமஸ் கிடையாது, தன்னிச்சை. இட் இஸ் எ ஸ்டாட்யூட்டரி பாடி தான். ஓகேங்களா. ஒரு சட்டத்தின் மூலமா கோஆபரேட்டிவ்ஸ் இருக்கும். அந்த கோஆபரேட்டிவ்ஸ் சட்டத்தின் மூலமா என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷனை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இட் இஸ் எ ஸ்டாட்யூட்டரி பாடி. இது வந்து பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தான். ஓகேங்களா. இது அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் எது கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன். அப்போ 4 தப்புனா இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஓகே, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் பி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.